親分伊之助親分伊之助伊之助伊之助伊之助伊之助. Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சண்டே இல்லையா, ஸோ சண்டே ஸ்பெஷல் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான். எவ்ரி சண்டே நம்ம சேனல்ல இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ வந்துடும். ஒரு சில வாரங்கள் மிஸ் ஆகலாம், பட் மோஸ்டா வந்துரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 77. இதில் வரக்கூடிய மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நமக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறது தான். ஸோ அப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் இந்த வீக் என்னென்ன மீம்ஸ் ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இப்போ ஓவர பேச வீடியோவில் போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்கள் மால்டோபை. செலக்ட் யுவர் கேரக்டர் டு ரீபூட் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டையே டோட்டலாக ரீபூட் பண்ணுறதுக்காக இதில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை நான் செலக்ட் பண்ணணும்னா, நான் எந்த கேரக்டரை செலக்ட் பண்ணுவேன்னா, நம்ம தேனோஸ் இருக்கார் இல்லையா, அவரை தான் செலக்ட் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம தேனோஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டை யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் நிறைய பேரை காலி பண்ண முடியும். இது நம்ம தேனோஸால் மட்டும் இல்லை, தேனோஸை தாண்டி இருக்கக்கூடிய லைட் யாகாமி, இரணியாக, 2 மாதரா, இவங்க 3 பேராலையும் பண்ண முடியும். பட் தேனோஸ் அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணுவார். ஒரே நேரத்தில் டோட்டலாக எல்லாரையுமே அழிக்காமல் யார் யார் வாழ்றதுக்கு தகுதியானவங்க, தகுதி இல்லாதவங்க அப்படின்றத பிரித்து அவங்கள மட்டும் நம்ம தேனோஸால் போட்டு தள்ள முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 4 பேரில் நான் தேனோஸை சூஸ் பண்ணுவேன். நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. Perfectly balanced, this whole thing should be. ரெங்கோக்கு வாட்சிங் எவ்ரி ஒன் கிரையிங் ஓவர் அகாசாஸ் டெத். கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் நம்ம ரெங்கோக்குவோட மனநிலை அருமையிட ஆத்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ரெங்கோக்குக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு ஒரு சில நேரங்களில் அப்படின்னு தான் தோணுது. ஓகே, அகாசாவோட பேக் ஸ்டோரி அப்படி இருக்கும், அதை பார்த்து அழுகிறதுல தப்பு இல்லை. பட் ரெங்கோக்கு அவன் தான் சாகடிச்சான்றதை நினைக்கும் போது என்னங்க சொல்கிறது, நான் டீமன் ஸ்லேயர் அனிமேல எனக்கு பிடிச்ச ஒரு சில கேரக்டர்ஸில் மிக முக்கியமான ஒரு ஆளு நம்ம ரெங்கோக்குவை போட்டு தள்ளினது அகாசா மேலே அப்போல்லாம் எனக்கு பயங்கரமான காண்டு இருந்துச்சு. பட் இப்போ யார் மேலே பயங்கரமாக காண்டா இருந்தானோ அவனை நினச்சி அழ வச்சிட்டானுங்க. அந்த மொமெண்ட்டில் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. அண்ட் ரெங்கோக்கு சத்தது இவனால தான் அப்படின்றதே நிறைய பேர் மறந்துட்டு அழுதுன்னு இருந்திருப்பீங்க. சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் யாராச்சும் அப்படி இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. லைஃப் இஸ் லைக் லீவாய். ஓ, பிகாஸ் லீவாய் இஸ் யுவர் லைஃப். நோ, பிகாஸ் லைஃப் இஸ் ஷார்ட். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப நக்கல்றா. நம்ம லீவாய் பார்க்கறதுக்கு தாங்க குட்டி. அவர் மட்டும் களத்தில் இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சாருன்னா நீங்களாம் காலிடா. பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. இது என்னவோ ஒரு வழியில் உண்மை தான். பட் இதில் ஒரு சோகம் என்னன்னா, நான் இது ரெண்டுத்தையுமே பார்க்குறவங்க அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தது பென்டனை தான். பென்டனை பார்த்து எல்லாருமே வளர்ந்துருப்போம். பட் காலங்கள் போக போக அனிமே பார்க்கவுமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி மீ அண்ட் மை ஃப்ரெண்டு கிடையாது, மீ அண்ட் மீ தான். இந்த பக்கம் இருக்கிறனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவில் வர்றதுனால நடுவில்னு நினைக்காதீங்க. டெஃபினிஷன் ஆஃப் பீக் லாயல்ட்டி. இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க 3 பேர் யாருன்னா சுப்புனி மங்குனி, அதாவது நம்ம ராசப்பா, ராஜேஷ் அண்டு சங்கர். இந்த 3 கேரக்டர்ஸையுமே நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சர் சீரிஸில் பார்த்துருப்போம். இந்த சீரிஸில் இவங்க 3 பேரும் நம்ம வால்டர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கீழே தான் வேலை செய்வாங்க. அண்டு வால்டர் மட்டும் இல்லாமல் வால்டர் தாண்டி நிறைய பேர்கிட்ட வேலை செய்வாங்க. பட் லாயல்ட்டி யார்கிட்ட இருக்குன்னா வால்டர் கிட்ட தான் இருக்கும். ஐ மீன் என்ன ஆனாலும் அவங்க தலைவன் வால்டரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு எபிசோடில் கூட நம்ம வால்டர் குழந்தையா இருப்பான். அவன் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எங்களுக்கு தலைவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மரியாதை கொடுப்பானுங்க. நான் சங்கர், இவன் ராஜப்பா, அவன் ராஜேஷ். ஒரு தடவையாவது எங்களை பேரை சொல்லி கூப்பிடுங்களேன். எது நாகார்ஜுனாவா? நேம் அனிமே கேரக்டர் who can easily defeat this squad. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாடை டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக அனிமல் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அனிமல் மட்டும் இல்லை, கார்ட்டூன்லேயே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏலியன் எக்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏலியன் எக்ஸ் மட்டும் இல்லை, டோரேமானுமே பவர்ஃபுல்லாக தான் இருப்பான். ஸோ இவங்க 2 பேரை தாண்டி தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 கேரக்டரை நீங்கள் டச் பண்ணவே முடியும். ஸோ அதனால் அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்குவாடை டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு யார் பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.
லீஃப் வில்லேஜ், அஷிராமா, மினட்டோ, நருட்டோ இவங்க 3 பேரும் லீஃப் வில்லேஜை காப்பாற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருப்பாங்க தான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நம்ம மாதிராவுமே பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருப்பான். பட் லேட்டராக அது தப்பாக போய் முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அது உருவாகிறதுக்கு நம்ம மாதிரா காரணமாக இருந்தான் இல்லையா, அதனால் அவன் பேரையுமே போட்டிருக்கலாம். அண்ட் அப்படி இல்லைன்னா நம்ம இட்டாச்சியோட பேரையாச்சும் இதில் போட்டிருக்கலாம். பட் இது ஓகே தான். ஆளுக்கு 25 ரூபாய் போட்டு தானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா. So Lord Fourth, how did you died? I died because of 9 tails fox. That puppy can kill. இந்த மொமெண்ட்ல நம்ம மினோட்டோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, அடே உனக்கு தான்டா அது பப்பி, எங்களுக்கு கிடையாதுடா. நானும் என் பொண்டாட்டியும் சாகிறதுக்கு காரணமா இருந்ததே அந்த பப்பி தான்டா. என்ன பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. இது என்னமோ ஒரு வகையில் உண்மைதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஃபோனில் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். சின்ன சின்ன கேம்ஸாக தான் இருக்கும், பட் நிறைய கேம் இருக்கும். லேப்டாப்னு சொல்லி வரும்போதுமே அதே மாதிரி தான். GTA Y City இல்லாத லேப்டாப்பை நீங்கள் பார்க்க முடியாது அந்த காலத்தில். பட் அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் சோஷியல் மீடியா ஆப்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர கேம்ஸ்லாம் பெருசாக இருக்காது. மிஞ்சி போனால் ஃப்ரீ ஃபயர், PUBG இருக்கும். PUBGயே இப்போ நான் நிறைய விளையாடுறதில்லை. பட் இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெம்பிள் ரன் எடுத்துக்கோங்களேன். டெம்பிள் ரன்ல நான் ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டா நீ விளையாடுறா, நீ அவுட் ஆனதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஓடுறா அப்படின்னு சொல்லி மாறி விளையாடிட்டு இருப்போம். ஆனால் இப்போ ஒன்லி மாற்றி ரீல்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணுறமே தவிர அந்த மாதிரியான மொமெண்ட்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. பெர்செக் ஃபேன்ஸ், பெர்செக் அனிமேவை பார்த்தவங்க, மாங்காவை படித்தவங்களுக்கு இந்த மொமெண்ட் என்னன்றது தெரியும். ஒரு குதிரையை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான காவியத்தை எடுக்க முடியுமா அப்படின்றத அதில் காமிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சரி. நாங்கண்ணா யார் யாரு? தாராவி எஸ்ஐ தனேஷ், விஜர் பார் ஓனர் மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம். கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்கா. அது யாரு? சோட்டா பீம் கார்ட்டூன் சீரிஸில் நம்ம நிறைய வில்லன்ஸை பார்த்துருப்போம், நிறைய பவர்ஃபுல்லான வில்லன்ஸை பார்த்துருப்போம். பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. பவர்ஸ் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்கிறத விட இவனுக்கு பவர்ஸே இருக்காது. இவன் ஒரு நார்மல் ஹியூமன் தான். பட் இவன் பண்ணக்கூடிய வேலைகள் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. மங்கள் சிங் அப்படின்ற பேரை கேட்ட உடனே ஒரு 4 பேர் பயப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் தலைவன் தான். கெஸ் த அனிமே, கிராண்ட் ஃபாதர் சன். எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஒன் பீஸாக இருக்கணும், அப்படி இல்லைனா டிராகன் பாலாக இருக்கணும், அப்படி இல்லைனா நருட்டோவாக இருக்கணும். Kids now, what hell is this? Those who remember. GTA Y City இல்லைன்னவங்களுக்கு மட்டும்தான்டா இதோட அருமை என்னன்றது புரியும். எவ்ரி அனிமே ஹேஸ் மெயின் கேரக்டர், ஃபேன் ஃபேவரட், ஷோ ஸ்டீலர் அண்ட் மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர். எல்லாம் கரெக்ட் தான். பட் இதில் லாஸ்ட்டாக அந்த மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் ஆகாஷா இருப்பான். பட் இப்போ போயிட்டு யாருக்கிட்டேச்சு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் இப்போ அவன் ஃபேன் ஃபேவரட் கேரக்டராக மாறிட்டாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் எடுத்துடணும். அவன் ஜாக்கியே அடிச்சிட்டான். இந்த வில்லனோட பேர் ஆக்குன்னு தான் நினைக்கிறேன். இவன் வந்து இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மாஸ் கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க. பறந்து அடிப்பான், படுத்துக்கிட்டே அடிப்பான், நின்றுக்கிட்டே அடிப்பான். ஸோ இப்படி பயங்கரமாக சண்டை போடுவான். பட் இவ்வளோ மாசான ஒரு கேரக்டரை நம்ம அங்கிள் பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார். அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. ஆவரேஜ் ஓல்டு எபிசோட் ஆஃப் சோட்டா பீம். இந்த மாஸ்க் எபிசோட நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஈவிலான மாஸ்க். இந்த மாஸ்க்கு தூக்கி நம்ம ராஜு போட்டுப்பான். இதை போட்டதுக்கு அப்புறம் நம்ம ராஜு போட்ட ஆட்டம் இருக்கே, அச்சோச்சோ. ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சிட்டு ஒரு போட்ட ஆட்டம் இருக்கு. அஞ்சலி வந்து சக்தியை லவ் பண்ணல, கௌதம தான் லவ் பண்ணான்னு சொல்லணும். அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல. எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு, மேல சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா அடே என்னடா அப்படி வச்சிருக்கீங்க? நோ தப்பாகுதுண்ணா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்கு போட்டிருந்தாங்க. இருங்க அந்த வீடியோ வைக்கிறேன். அஞ்சலி வந்து சக்தியை லவ் பண்ணல, கௌதம தான் லவ் பண்ணான்னு சொல்லணும். அஞ்சலி அம்மா யார லவ் பண்றாங்க தெரியுமா? அஞ்சலி அம்மா என் அக்காடா. அது வாழ்க்கையில மண்ணள்ளி போடுற. அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல. எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு, மேல சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா அட பாவீங்களா, அது சும்மா ஒரு ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்காக போட்ட ரீல்ரா. அதை தூக்கின்னு வந்து இங்கே போட்டு வச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. உனக்கு அந்த சைக்கிள் எப்படியோ அந்த மாதிரி எனக்கு அந்த வீடு.
இப்ப பேசு. என்னடா இது திரும்ப திரும்ப இந்த மாதிரியே வந்து இருக்கு. இதுலயுமே நான் ரெண்டுத்தையுமே பாக்குறவங்க. மார்வல், டிசி, அனிமே, கார்ட்டூன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே நாங்க இருப்போங்க. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. ஒன்லி ஃபியூ வில் அண்டர்ஸ்டாண்ட். 7-year-old me, 25-year-old me. இந்த 7-year-old me இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய வாகனம் இந்த பென்டன் சீரீஸில் வரக்கூடிய வாகனம். பட் 25-year-old me வரக்கூடியது அது கிடையாது. அதுக்கு பதிலாக பிரேக்கிங் பேட் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய ஒரு வாகனம் தான் இது. தெரியுது, நீ மூடு. நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்போல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை நான் எப்பெல்லாம் ப்ளூ ஸ்பைடர் லில்லியை தேடி போகிறேனோ அப்போல்லாம் இந்த கண்ணன்ற வந்துடுவான் மேடம். ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். சத்தமா பேசுங்க. பேச முடியாது மேடம். நம்ம மூசான் கூட கம்பேர் பண்ணும்போது உபயாஷிக்கு வயசு கம்மி தான். பட் இருந்தாலும் அவர் பண்ணக்கூடிய செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் சாகும்போது கூட மூசான் எப்படி கேப்சர் பண்ணலாம், அவன் எப்படி போட்டு தரலாம் அப்படின்றத பிளான் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டு தான் போவார். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஒரு 4-5 பொடி பொடி பசங்க அப்படியே போடுங்க, கையில கடிக்குது காலில் கடிக்குது, பட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பானுங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இன் 4 months, நியூ இயர் இன் 4 months. அடப்பாவீங்களா, நியூ இயர் வர்றதுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்காடா. 2025 இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா 2026 வருதுங்க. We can end this now, Griffith. It's not too late. நம்ம நருட்டோ வந்து நருட்டோ யூனிவர்ஸுக்குள்ளே வேணால் இந்த டாக்னோ ஜூட்ஸ்லாம் போடலாம். பட் அதை தாண்டி வெளியே வந்து அந்த ஜூட்ஸ்லாம் போட முடியாது. சப்போஸ் அதே மாரி நான் பேசிக்கிட்டு தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தால் கிரிஃபித் அவனுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவான். கில் எனி ஒன் ஆஃப் தேம் டு சேவ் டஸ்டின். இந்த 4 பேரில் ஒருத்தரை கில் பண்ணணும், அதுவும் நம்ம டஸ்டினை காப்பாற்றுறதுக்காக கில் பண்ணணும் அப்படின்னா நான் மைக்கை தான் கில் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருங்க, இந்த கமெண்ட் செக்ஷனே காமிக்கிறேன். இந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தாலே தெரியும், மோஸ்ட்லி எல்லாருமே மைக்கு தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே ரேராக ஒரு சிலர் மட்டும்தான் வேறு கேரக்டர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மோஸ்ட்லி மைக்கு தான் இருப்பான். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. நான் சீசன் 5ல செத்துட்டா என்ன பண்ணுவேன் டஸ்டின்? கவலைப்படாத ஸ்டீவ், ஜானதனை கொண்டுட்டு நான்சிய ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்தியா. போ போ. பீக் மேல் ஹாப்பினஸ். இது என்னவோ ஒரு வகையில் உண்மைதான். இங்கே கிடைக்கிற மாதிரியான சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க சான்ஸே கிடையாது. பட் இந்த கேமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும். ஸோ ஏகைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல, மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. மிக முக்கியமான அந்த வீடியோக்குள்ள உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பேன். அந்த கொஸ்டினுக்குலாம் மறக்காம கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃபனியான மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். சரி, ஓகே, ரைட் கைஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும் மாட்டோம். போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.